श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सदी श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे त्वयिकाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै सदस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत्प्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी च प्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। मित्रभावेन सम्प्राप्तं न त्यजेयं कथञ्चन दोषो यद्यपि तस्य स्यात् सताम् एतत् अगर्हितम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சரபங்கருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு ராமர் பஞ்சவடி ஆசிரமம் வந்து சேர்ந்தார். பஞ்சவடி வந்ததும் லக்ஷ்மண சுவாமி அருமையான ஒரு ஆசிரமத்தை கட்டினதும் உடனே ராமர் சந்தோஷப்பட்டு லக்ஷ்மணனை ரொம்ப பாராட்டினார். என்னுடைய தேவைகளை நீ பார்த்து பார்த்து அதை நீ பூர்த்தி பண்ணி வைக்கிறியே என்று லக்ஷ்மணனை கொண்டாடினார். லக்ஷ்மணனை அதன் பிறகு அந்த பஞ்சவடி ஆசிரமத்துக்கு கிரகப்பிரவேசமாகி கொஞ்ச நாள் அங்க தங்கின்னு இருக்கும் பொழுது மார்கழி மாதம் ஹேமந்த ருத்து அப்படிங்கிற அந்த ருத்து வந்ததுனால குளிர்காலம், பயங்கரமா குளிர் அடிக்கிறது அங்க. அப்ப லக்ஷ்மணன் ராமர் கோதாவரியில தான் ஸ்நானம் பண்ணுவார். லக்ஷ்மணர் முதல்ல ராமருக்காக காத்துன்னு இருப்பார். அவர் முதல்லயே ஸ்நானம் முடிச்சுட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மணர் வந்து
ராமருக்காக காத்துருப்பார். ராமர் காலமே எழுந்துண்டதும் ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கநாதா என்று ராமர் அந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்ய ராமரும் சீதையும் எழுந்துண்டாச்சு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு தெரிய வரும். உடனே லக்ஷ்மண சுவாமி வழி காட்ட கோதாவரி நதி தீரத்துக்கு ராமரும் சீதையும் நடந்து வருவா. நல்ல மார்கழி மாதமா இருக்கிறதுனால ஜலம் ஜில்லுன்னு இருக்கு. லக்ஷ்மண சுவாமி நினைக்கிறார், இதுல போய் அண்ணா இப்படி குளிக்கிறாரு, இதே அயோத்தியா இருந்திருந்ததுன்னா வெந்நீர் போட்டு கொடுத்திருக்கலாம். இப்படின்னும் பொழுது அந்த லக்ஷ்மணனுக்கு ராமர் ஜலத்துல இறங்கி சங்கல்பம் பண்ணி இன்னைக்கு என்னென்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன வாரம் என்று பஞ்சாங்கங்கள்லாம் சொல்லிண்டே சங்கல்பம் பண்ணிட்டு தான் குளிக்கணும். ராமர் அப்படி ஸ்நானம் பண்றார். அப்படி ஸ்நானம் பண்ணும் பொழுது லக்ஷ்மணனுக்கு அயோத்தியில இருந்தா வெந்நீர் போட்டு கொடுக்கலாமேன்னு நினைச்ச லக்ஷ்மணனுக்கு பரதனுடைய ஞாபகம் வந்தது. பரதன் இங்கேயாவது கோதாவரி நதி அவ்வளவு ஜில்லுன்னு இல்லையா, இருந்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனா அங்க அயோத்தியில சரையூல அந்த ஜலம் அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும், பனிக்கட்டி மாதிரி இருக்குமா. அதனால சொல்றார், அத்யந்த சுக சம்ருத்தா சுகுமாரஹா ஹிமார்த்திதஹ கதம் தபரராத்ரேஷு சரயூம் அவகாஹதே. அண்ணா, இப்போ சரையூல நதியில பரதனும் குளிச்சுட்டு இருப்பான் இல்லையா, தீர்த்தமாடின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம்? நல்லா மெத்தையில படுத்துண்டு போத்திண்டு தூங்கிண்டு நன்னா இருக்கலாமே. நமக்காவது ஏற்கனவே விஸ்வாமித்திரரோட போகும்போது பழக்கமாயிடுச்சு. பரதனுக்கு இப்ப என்ன தலைவலி, அவனுக்கு என்ன தலையெழுத்து? அவனாவது சௌக்கியமா இருக்கக்கூடாதா என்று ராமர்கிட்ட லக்ஷ்மணர் சொல்றார். மேலும் கதம்னு சாம்பா கைகேயி தாதிருஷி க்ரூரதர்ஷினி. கைகேயிக்கு இந்த புத்தி ஏன் தான் வந்ததோன்னர்? அவளால தானே இப்ப எல்லாரும் சந்ததியில தெருவில் வந்து நிக்கிறோம். அவளால தானே இப்படி அழுத்து. அங்க வரத சத்ருக்னன் கஷ்டப்படுறா, இங்க நாம கஷ்டப்படுறோம். இப்படி ஒரு குரூர புத்தி வந்துடுத்தே அவளுக்கு அப்படின்னு சொன்னதும் ராமருக்கு லக்ஷ்மணன் பரதனை பேசும் பொழுது இருந்த பாவம், இந்த கைகேயை திட்டும் பொழுது அப்படியே ராமருக்கு சரீரமே அந்த குளிர்லையும் வேர்க்க ஆரம்பிச்செடுத்தான். அந்த அளவுக்கு கவலை வந்துடுத்தவர். உடனே லக்ஷ்மணா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒருத்தரை புரியலைன்னா நமக்கு அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு. கைகேயி அம்மா இப்படி பண்ணிட்டா, கைகேயி அம்மா இப்படி பண்ணிட்டா, கைகேயி அம்மா இப்படி பண்ணிட்டா என்று கைகேயி பண்ண இந்த ஒரு தப்பையே பேசறிய. கைகேயி அம்மா நல்லதே பண்ணலையா அவனுக்கு? கைகேயி அம்மா பண்ண நல்லது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. கெடுதலை நினைக்காதப்பா. இப்பேற்பட்ட இந்த ஒரு ராமாயணங்கிற கதையில நீ பண்ண தியாகமோ நான் பண்ண தியாகமோ சீதையுடைய தியாகமோ இதெல்லாம் பெருசு இல்லை, பரதனுடைய தியாகம் தான் பெருசு. பரதஸ்ய கதாம் குருனர். நீ பரதனை பத்தி பேசினீ, எவ்வளவு அழகா இருந்தது, அதை பேசு. சும்மா கைகேயி இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு இனி இன்னொரு தடவை நீ கைகேயை பத்தி பேசக்கூடாது, ஜாக்கிரதை அப்படின்னு. உடனே மறுபடியும் பரதனை பத்தி
பேச ஆரம்பிச்சா லக்ஷ்மண சுவாமி. இப்படி பரதனை பத்தி பேசி அன்றைய அந்த ஸ்நானம் முடிஞ்சு வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டா. ஒரு மான் தோல் அதுல உட்கார்ந்துட்டு ராமர் காலமே சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தியானம் பண்றார், ஜபம் பண்றார். அப்ப இந்த இடத்துல சூர்பனகை அப்படின்னு ஒருத்திய அறிமுகப்படுத்துறார் வால்மீகி. அவ காட்டுல அந்த இடத்துலதான் அவ சஞ்சாரம் பண்றா. ராமருடைய திருவடி அந்த பாதத்தினுடைய சாயல் அடையாளம், அதை பார்த்து மயங்கி போயிட்டாலாம். இவ்வளவு அழகா இருக்கே இந்த பாதம் அப்படின்னு. இன்னும் ராமரை கூட பார்க்கல. அந்த பாத அடையாளத்தை வச்சே மயங்கிட்டாலாம் சூர்பனகா. நகானா நகம், சூர்பம்னா மொரம், மொரம் மாதிரி இருக்குமா அவளுடைய நகம், அதனாலேயே சூர்பனகான்னு பேரு. அவ மரத்துக்கு மரம் தாவி தாவி வந்து பார்க்கறா. ராமர் அந்த காலமே அபிஷேகம் முடிஞ்சு இளம் சூரியன்ல அவளுக்கு ராமருடைய அந்த அழகை பார்த்ததும் மயங்கி போயிட்டா. அங்கேருந்து அவளுக்கு எழுந்துக்கும் பொழுதே பெட் காஃபிய மாமிசந்தான், நரமாமிசந்தான். ஆனா இன்னைக்கு ஏதோ நல்ல வாசனையா இருக்கேன்னாலாம். அங்கேருந்து வந்து ராமர் முன்னாடி நிக்கிறாவ. ராமர் முன்னாடி அப்படி நிற்கும் பொழுது ராமர் ஜபம் எப்போதும் சீக்கிரம் முடிச்சிருவாரோ நோ தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாவே பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் கழிச்சு ராமர் இப்படி கண்ணை திறக்கிறார். எதிர்க்க ஒண்ணு நிக்கிறது. அது என்னன்னு தெரியல. அதை பார்த்தா ராமருக்கு பயமோ கோபமோ வரல, பரிதாபம் வந்தது. ஏன்னா பிரம்மாவுடைய சிருஷ்டியில இது ஒரு சிருஷ்டி போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நினைச்சார், நாம என்ன சந்தியாவந்தனத்துல மந்திரத்தை ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா? ஏன்னா மந்திரத்தை தப்பா சொன்னா தப்பான ஒரு பலன் வந்து நிற்கும். ஆனா அப்படி ஒன்றும் சொல்லலையே, ஏதோ பிரம்மாவுடைய ஒரு சிருஷ்டி போல இருக்கு அப்படின்னு பேசாம இருக்கார். உடனே அவளே சொல்றா ராமரை பார்த்து, கேட்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சா. நான் புலஸ்திய கோத்திரத்துல வந்தவள். எங்க அண்ணா 2 பேர் இருக்கான். ஒருத்தன் குபேரன் அலகாபுரீஸ்வரன், இன்னொருத்தன் ராவணேஸ்வரன் ராட்சச சக்கரவர்த்தி. எங்களுடைய ஊர் லங்கை தான் எங்க ஊரு. ஒரு பக்கம் குபேரன், ஒரு பக்கம் ராட்சசன், யக்ஷன் ராட்சசன். யக்ஷன் ராட்சசன் 2 பேர் என்ன பாத்துக்கிறதுக்கு இருக்கா. இந்த இடத்துல என்ன பார்த்துக்க 14,000 ராட்சசர்கள் இருக்கா. எனக்கு நல்ல ஒரு பலம் உண்டு, மாமிசெல்லாம் நான் நன்னா சமைப்பேன். இதெல்லாம் இருக்கு ராமர்கிட்ட சொல்றா இவ. நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களை பார்த்தது எனக்கு பிடிச்சி போயிடுத்து. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா உங்களை மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா. இது வரைக்கும் பேசியிருந்த ராமர், அவர் ராமரை பார்த்து கேட்டா, நீங்க யாருன்னா, இவ்வளவு நேரம் இவ பேசுறத வச்சு இது ஒரு அச்சு பிச்சுன்னு ராமர் தெரிஞ்சுக்கலையா? தெரிஞ்சுன்னு இருக்கார், இருந்தாலும் பாவம்னு தோன்றது. மெனக்கட்டு ராமர் தன்னுடைய கதையை முழுக்க இவளுக்கு சொல்றார். ராமரே தன் வாயால ராமாயணம் சொல்லி கேட்டு ஒரே ஆள் யாருன்னா சூர்பனகை தான். இப்படியே சொல்லிட்டே இருந்தது. உடனே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு இனிமேல் ஒன்றும் ஆகாது, உங்களை யாரும் இங்க இன்னும் பண்ண மாட்டா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா. அப்பதான் ராமருக்கு புரியாது இது ஒரு அச்சுபுச்சுன்னு. இந்த ஜோடி நன்னா இருக்கான்னு வால்மீகி கேட்கிறார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜாம் பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனாம்
தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாஷினி. இந்த ஜோடி சரியா இருக்கா? ஏன்னா பார்க்க பார்க்க தெள்ளத்தை விட்டாத ராமருடைய அழகு முகம் எங்க, ராமருடைய கண்ணெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும். இவ வந்து பார்த்தா செக்க செவேல்னு பயங்கரமா இருக்கு, பார்க்கறதுக்கே ரத்தம் மாதிரி இருக்கு கண்ணு. மூக்கு மொழியெல்லாம் ராமர் இவ சொல்றா நான் மூக்கு மொழியோட அழகா இருக்கிறவள்னு வேற சொல்லிக்கிறாள். பேசுறதுலயே 7 ஸ்வரமும் எனக்கு வரும், அவ்வளவு அழகா பேசுவேங்கிறா. இவ குரலை பார்த்தாலே பயமா இருக்கு. ராமருடைய குரல் அம்சத்வனி மாதிரி அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ராமருக்கு விசாலமான வக்ஷஸ்தலம், வயிறு குறுகி இருக்கும். இவளுக்கு வயிறு 50 பானை அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த ஜோடி எப்படி என்றார். உடனே ராமர் சொன்னார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் ஆயிடுதா? ஆமா, நான் மனைவியோட தான் வந்திருக்கேன். எங்க அவங்க மனைவி? அதோ நிக்கிறாப. சீத்தை பார்க்கறா வெளியில வந்து. என்ன இவர் யார்கிட்டயோ இப்படி காலமே பேசின்னு இருக்காரு. சீத்தை அப்படியே கொடி மாறி இருக்கிறத பார்த்ததும் இவ ஐய இவளா அவங்க மனைவி? எதுக்குமே லாய்க்கில்ல, ஒரு மாமிசம் சமைக்க லாய்க்கில்ல, ஒரு எத்தியாவனத்தை தூக்கணும்னா சக்தியே கிடையாது. போயும் இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே. உடனே ராமர் பார்த்தார், இவளை எப்படி கழட்டி விடுறது? உடனே அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, எனக்கு ஒரு தம்பி வந்திருக்கான். என் தம்பி வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இப்ப ஒய்ஃபோட வரல, தான் மட்டும்தான் வந்திருக்கான். ஏன் ராமர் இப்படி சொல்றாருன்னா, லக்ஷ்மணன் எப்பயோ சொல்லிட்டாராம், எந்த கைங்கரியமா இருந்தாலும் ராமருக்கே தான் கைங்கரியம் பண்ண முடியாது. சீதைக்கு போய் பண்ணலாம்னு பார்த்தா, புடவைய புடியலான்னு பார்த்தா, இதெல்லாம் ஸ்திரீகளுடைய விஷயம், நீங்க வராதிங்கன்றா. கரிகா கட் பண்ணி தரலான்னு பார்த்தா, இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேங்கிறா. அப்போ ஊர்மியில இருந்திருந்தா இதுக்கு உதவியா இருந்திருக்குமே இந்த சீதைக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் எப்பயோ நினைச்சு சொன்னாராம். அத ராமர் இங்க சொல்றார், அவன் மனைவி இல்லாம வந்திருக்கான், அவன் கூட மனைவியை நினைச்சு வருத்தப்படுவான் போல இருக்கு. நீ வேணா அவனை கேட்டு பாரு. ஸ்ரீமான் அகிருததாராச்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான் அபூர்வி பாரியயா சார்த்தி தருணஹ பிரியதர்ஷனஹ. எங்க? அதோ அங்க இருக்கான் பார். அப்பதான் லக்ஷ்மணன் நேத்திக்கு ஏதோ பழத்தை அறுத்ததுனால கத்தி கொஞ்சம் சரியா இல்லையா, ஷார்ப்பா. ஒரு பாறாங்கல்ல கத்தியை இப்படி வச்சு சாணம் பிடிக்கிறார், நாக்க கடிச்சுண்டு. உன்னை திரும்பி பார்த்தா சூர்பனக, அடடே இவர் ரொம்ப வெள்ளவளேன்னு அழகா இருக்காரு, இவர் வெள்ளையன்னு அழகா இருக்காருன்னு அவர்கிட்ட லக்ஷ்மணன்ட்ட தாவினான். லக்ஷ்மணன்ட்ட தாவினதும் லக்ஷ்மணனும் வேலை செஞ்சுட்டு இருக்கார், திரும்பவே இல்லை. உன்னை இவர் பொங்கலை தானே அப்படின்னா, என்னது என்ன பார்த்திருக்கா? என்ன பார்த்திருக்கா? கல்யாணம். என்ன கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கும் எனக்கும். உடனே லக்ஷ்மணன் பார்த்தார், சரியா போச்சு போ, நானே எங்க அண்ணா கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுல வேற நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு தான் 10 பேர் வேலை செய்யற மாதிரி இருக்கே தவிர நீ யாருக்கும் இணங்கி வேலை செய்யற மாதிரி தெரியலையே. இல்ல உங்க அண்ணா தான் சொன்னா, எங்க அண்ணாவா சொன்னார், எங்க அண்ணாவையே 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லுப்போ அப்படின்னா. உடனே இவ விளையாடுறான்னு தெரிஞ்சதும் இந்த கோபத்தெல்லாம் சீத்தை மேல காமிச்சா அந்த சூர்பனக. அங்கேருந்து வந்து சீதையோட கழுத்தை பிடிச்சா. உடனே ராமா ராமா ராமான்னு கதறினான். இல்ல ராமர் இன்னும் ஜெபம் முடிக்கலையாம். லக்ஷ்மணா, இதை மாதிரி அசத்துக்கிட்டெல்லாம் நாம விளையாடக்கூடாதுப்பா, அவளை தண்டிச்சு அனுப்புனதும் அந்த கத்தியால அவ மூக்க அறுத்து காதை அறுத்து போன்னு துரத்தினான். மூக்கும் காதும் அறுபட்டதும் மெய்மையும் கொய்மையும் கத்தின்றே போறா. ஏற்கனவே அவ வார்த்தை எல்லாம் சுத்தமாவே விழல. பொதுவாவே சில பேருக்கு பேசினா சரியா கேட்க மாட்டேங்குது.
மூக்கும் காதும் போயிடுத்துனா எப்படி கேட்கும்? அங்கேருந்து கரதூஷணர்கள் காலில் வந்து விழுந்தா. உடனே அவெல்லாம் உனக்கு ஏன் இப்படி ஆச்சு, என்ன நடந்தது, சூர்பனக யார் உன்னை இப்படி பண்ணினா, நீங்கள்லாம் ஒரு அண்ணன் தம்பியாடா, எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு, என்ன ஆபத்து? அங்க 2 பேர் வந்திருக்கா. தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாக்ஷௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ. தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாக்ஷௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ. மூக்கு அருந்து காது அருந்து அப்பயும் சொல்றா 2 பேர் என்ன அழகா இருக்கா, என்ன அழகா இருக்கா. அதுல மூத்தவன் அந்த அம்பு எடுக்கிற அழகு என்ன, தொடுக்கிற அழகு என்ன, அம்பை விடுற அழகு என்ன, இளையவன் என்ன வெள்ளை விளையர்னு இருக்கான். அந்த மூக்கு அருந்துமே இப்படி பேசுறாளாம். தாமரை போன்ற கண்களா இருக்கு. இப்படி 2 பேர் இங்க வந்திருக்கா, உங்களுக்கு தெரியலையா? ஜனத்தானமே அழிஞ்சிடும் போல இருக்கு, நீங்கெல்லாம் இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னதும் உடனே கரதூஷணன் ஒரு 14 பேரை அனுப்பினான். அது ஏதோ சாதாரண மனுஷர்கள் போல இருக்குன்னு. அந்த 14 பேரும் கிளம்பி யுத்தத்துக்கு வந்தா. அந்த யுத்தத்துக்கு வந்ததுமே உடனே ராமர் 14 பேரையும் தன் அம்புனால அடிச்சு அவளுடைய உடம்போ ரத்தமோ இங்க விழாம எங்கேயோ போய் விழுந்தது. உடனே அவ சாதாரண மனுஷர்கள் இல்ல அப்படின்னு 14,000 ராட்சசர்களோட கரதூஷணன் யுத்தத்துக்கு வந்தான். ராமரும் யுத்தத்துக்கு புறப்படுறா. லக்ஷ்மணன் நான் போறேன்னா, இல்லப்பா நீ சீதையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, இது ராட்சசர்களுடைய உலகம், அதனால நம்ம காப்பாற்ற வேண்டியது சீதை தான், நீ சீதையை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி ராமர் தான் ஒருவராகவே அம்பு வில்லையும் எடுத்துட்டு வரார். சதுர்தசசகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஆகாசத்துல தேவர்கள்லாம் கூடிட்டா. ஐயோ 14,000 ராட்சசர்கள் வந்துட்டார்களே, ராமர் ஒருத்தரா இருக்காரு, எப்படி யுத்தம் நடக்க போறதோ, கதம் யுத்தம் பவிஷ்யதிங்கிற ஒரு கோஷ்டி அங்க. இந்த யுத்தம் எப்படி நடக்க போறதோ தெரியலையேன்னு. இதே ராமாயணத்தை குலசேகர ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் அவருடைய ராஜ்யத்துல ஒருத்தர் சொல்ல கேட்டுன்னு இருக்க, இதே கட்டம் வரும் பொழுது உடனே அவர் ராஜாவாலியா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு தேவர்களுடைய கூட்டத்துல இந்த யுத்தம் எப்படி நடக்க போகிறதோ என்ற அந்த கூட்டத்துல போய் சேராம ராமருக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து உடனே எழுந்தார். யாரங்கே? சதுரங்க சைன்யத்தை திரட்டு, ராமருக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு கிளம்பினாராம். என்ன ஒரு பக்தி அவருக்கு! ராமாயண காலத்துல இல்ல, அந்த யுத்த சமயத்துல இல்ல, அப்பயும் அவர் இப்படி கிளம்பினார்னா அந்த பாவம் ஒரு கிளம்பினார். ராஜா சொன்னா கேட்டுதான் ஆகணும். உடனே சதுரங்க சைன்யம் கிளம்புறது, ராமரே எதிர்க்க வந்து யுத்தத்தை நானே முடிச்சுட்டேன், நீங்க வர வரைக்கும்லாம் அது வண்ணும் அவர் பெரிய யுத்தம் இல்லை, நானே பார்த்துட்டேன் அப்படின்னு சமாதானம் பண்ணாராம் குலசேகர ஆழ்வார். அது மாதிரி இங்க யுத்தம் ஆரம்பிச்சது. அந்த யுத்தம் ஆரம்பிச்சதும் மண்டலீகிருத கார்முகான்னு ராமர் பானத்தை 4 புறங்களையும் சுத்தி 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 தொடுத்து, ஒரு அஸ்திரம் 10 அம்பாருது, 10 100 100 1000 கிளம்புறது, 1000 10,000 10,000 லட்சமா கிளம்புறது. அத்தனை பானமும் கிளம்பி 1.5 முகூர்த்தத்துல ராமர் 14,000 ராட்சசர்களை ஒன்னும் இல்லாம பண்ணி, அவளுடைய அந்த ரத்தமோ சதையோ மாமிசமோ எலும்போ எதுவும் இங்க விழாம எங்கேயோ தள்ளி போய் விழுந்து, ராமருடைய அம்பு மறுபடியும் ஒரு குளத்துல நினைச்சிட்டு ராமருடைய அம்புரா தூணிக்கு வந்துடுத்தான். 1.5 முகூர்த்தத்துல யுத்தமே முடிஞ்சு போயிடுத்துன்னா முடிஞ்சு போயிடுத்து. சுபா அதுல மாரீசன் அதுல இந்த 14,000 ராட்சசர்கள் கரதூஷணர்களை
ராமர் வதம் பண்ணிடுறார். ஒரு 4-5 பேர் ராட்சசர்கள் மிச்சமாறா. அந்த 4-5 பேர் மிச்சமாகி அவதான் நேரா ராவணன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்றா. ராவணன்ட்ட போய் சொன்ன, ராவணன் ஜனஸ்தானமே அழிஞ்செடுத்தே, ராமர் பெரிய ஆள் போல இருக்கு, நாம அவர்கிட்ட எதுவும் வச்சுக்கூடாதுன்னு இருந்துட்டான். அப்படி இருக்கான். இங்க இந்த 1.5 முகூர்த்தம் தான் யுத்தம்னும் போது அங்க சீதா பிராட்டி வயிற்றுல கையை வச்சுட்டு கவலைப்படுறா. ராமருக்கு என்ன ஆயிடுமோன்னு தெரியலையேன்னு கவலை. அப்போ ராமர் யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது மகரிஷிகள் முனிவர்கள்லாம் வேத கோஷம் பண்றதை பார்த்து ராமர் ஜெயத்தோட வரார் அப்படின்னதும் சீதை சந்தோஷப்பட்டு தம் திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. உடனே சீதைய ஓடி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. ராமரை சீதை அவருடைய உடம்ப சுத்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஏன்னா எங்கெங்கெல்லாம் காயம் பட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் சீதை ஒத்தடம் கொடுத்தா மாதிரி இருந்துதான். இப்படி ஒத்தடம் கொடுத்தா மாதிரி இருந்தது. அப்ப ராமர் சொல்றார், சீதை இந்த மாதிரி நீ ஒத்தடம் கொடுப்பேன்னு தெரிஞ்சா நான் எவ்வளவு யுத்தவானா பண்ணுவனே அப்படிங்கிறாராம் அழகா. பர்த்தாரம் பரிஷஸ்வதேன், ஜனஸ்தானமே அழிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறத கேள்விப்பட்ட ராவணன் இது விஷயமா மாரீச்சனிடத்துல போய் தெரிஞ்சுக்கணும்னு ராவணன் கிளம்பி மாரீச்சனை பார்க்க வரான். மாரீச்சன் ஏதோ ஒரு காட்டுல அவன் பாட்டு ஒரு இடத்துல ரூம்ல தங்கின்னு இருக்கான், ஒரு ஆசிரமத்துல. மாமா அப்படின்னு நிக்கிறான் ராவணன். மாமா அப்படின்னதும் அந்த மாரீச்சன் காதுல மாமான்னதும் ராமான்னு விழுது. நான் தான் தசக்ரீவன் வந்திருக்கேன், இவனத்துக்கு இங்க வந்திருக்கான் தெரியலையே பாதி ராத்திரிக்கு. அப்போ அங்கேருந்து கதவை திறந்தான். என்னப்பா ராவணா, நீ என்ன இப்படி இந்த பக்கம், என்ன விஷயம்? ஆமா மாமா, நீ என்ன இந்த மாதிரி ஒரு வேஷத்துல இருக்க, என்ன ஆச்சு? தவர் ராமா ராவணன், அந்த ரகாரம் இந்த ராங்கிற வார்த்தையை கூட சொல்லி நீ இந்த பக்கம் வந்துடாத. ஏன் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல இப்ப எதுக்கு வந்த சொல்லு. மாரீச்சன், மாமா ஜனஸ்தானமே அழிஞ்சு போயிட்டான், ராட்சசர்கள்லாம். என்னது, ராட்சசர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாளா? 14,000 பேரா? எப்படி? அதுதான் எனக்கும் தெரியல, யாரோ ராமனா, ராமா நீ என்ன மாரீச்சன் மாமா ராமங்கிற? அந்த ராமன் தான் இந்த ராமனா? எல்லாம் ஒரே ராமன் தான். இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்றேன். நீ அந்த செத்து போன ராட்சசர்களுக்கெல்லாம் காரியம் பண்றேன்னு அந்த பக்கம் தலை காட்டிடாத, அப்புறம் உனக்கு காரியம் பண்ற மாதிரி ஆயிடும். பேசாம நீ கிளம்பி போயிடுவோம் இடத்துக்கு அப்படின்னதும் உடனே ராவணன் திடமான நம்பிக்கையோட போனா ராமரை எதுவும் பகைச்சிக்க முடியாது அப்படின்னு போய் உட்கார்ந்துருக்கான். சபையில உட்கார்ந்துருக்கும் பொழுது சூர்பனகை வரா. அவ காது அருந்தெடுத்து மூக்கு அருந்தெடுத்து அப்படின்னு ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டான். இருந்தாலும் அவ வரதை பார்த்ததும் அவ மேல ஒரு பரிதாபம் வந்துடுத்து. உடனே அவ சொன்னா, நீ எல்லாம் எனக்கு என்ன ஒரு அண்ணன், ஜனஸ்தான வாசிகள் 14,000 பேர் அழிஞ்சிட்டா, ராம லக்ஷ்மணர்கள்னு 2 பேரு, அவளெல்லாம் இன்னும் உயிரோட வச்சிருக்க நீ. அந்த ராமனுக்கு சீதைன்னு ஒரு மனைவி வந்திருக்கா கூட, அவ எந்த லோகத்தையும் இல்லாத பேர் அழகியா இருக்கா. அப்பேற்பட்ட அழகிய உன்னுடைய சபையில கொண்டு உனக்கு பக்கத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இது தப்பா? இதுக்கு என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டான் அந்த பய லக்ஷ்மணன் என்று சொன்னதும் உடனே ராவணனுக்கு தோணினது, அப்பேற்பட்ட பேரழகியா இருந்தா நம்மளுடைய அந்த புறத்துல வச்சுக்க வேண்டியதுதான் என்று மறுபடியும் மாரீச்சனை பார்க்க ராத்திரி வரான். மாமாண்ணா, இவன் என்ன வந்துட்டு இருக்கான் தொந்தரவு பண்ணிட்டு. ஏண்டா ராவணா, நீ சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க
அந்த ராமன் அதை சொல்லாதேங்கிற. ஏன்? ரத்னானிச்ச ரதாச்சைவ வித்ராசம் ஜனயந்திமே திருஷ்ட்வா ஸ்வப்னகதம் ராமம் உத்வமானி விசேதனா. சொப்பனத்தில் கூட அந்த ராமன் தான் எனக்கு வருவான். இவர் வெளியில வா. விருக்ஷே விருக்ஷேஜ பஷ்யாமி சீரகிருஷ்ணாதினாம்பரம். இந்த ராமான்னு சொல்லாத. ஏன்னா வாசல்ல வந்து அந்த ஆலமரத்தினுடைய விழுது பாரு, ராமரே நிக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோ அவசரமா. சொப்பனத்தில் அப்பப்போ வந்துடுவார். நான் எழுந்து எழுந்து உட்காந்துடுவேன். நமக்கு ஒரு நாளாவது ராமர் வராரா? இந்த மாரீச்சன் பண்ண பாக்கியம் தினமும் சொப்னத்தில் வந்துடுறார். இந்த ரத்னம்ங்கிற பேரோ ரதம்ங்கிற பேரோ ராவணனோ ராமன் இந்த ராங்கிற எந்த எழுத்து உடைய வார்த்தையும் என்கிட்ட சொல்லாத. ஏன்னா மாரீச்சன் பிரம்மராட்சசன். அதனால அவனை பயமுறுத்துறதுக்கு ராம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் தான், ராங்கிற அக்னி பீஜ மந்திரம் தான் இங்க. உடனே இவன் சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து சீதையை கடத்தின்னு வந்துடலான்னு பார்க்கறேன். அந்த ராமனுக்கு ஒரு மனைவியாம். என் தங்கை அவமானப்படுத்தி என் குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை கொடுத்த ராமனுக்கு நான் ஒரு அவமானம் கொடுக்க வேண்டாமா? அதனால சீதையை கடத்திடலான்னு பார்க்கறேன்னதும் உடனே மாரீச்சன் சொன்னா, என்ன இப்படி உன் மனசு வந்துட்டு? பரதாரா விமர்ஷாத்து நான்யத் பாபதரம் மகத்து. ராவணா, நீ மகா தபஸ்வியே ஆனாலும் சரி, பரதாரத்து மேல கை வச்சனா அழிஞ்சு போயிடுவ, ஜாக்கிரத அப்படின்னு. உடனே ராவணன் சொன்னா, மாமா உன்னை மாமாங்கிறதுனால உயிரோட விடுற இந்த வார்த்தையை வேற எவனாவது சொல்லியிருக்கட்டும், அவன் தலையை வெட்டியிருப்பேன். நீ இப்ப உடனே போ, மாயமான் தங்க மானாக அவ முன்னாடி இருந்து ராமரையும் லக்ஷ்மணனையும் பிரிச்சு அழைச்சிட்டு போ, நான் சீத்தையை தூக்கின்னு வந்துடுவேன். இப்ப போறியா இல்லையானா? உடனே யோசிச்சார், இந்த ராவணன் கையில அடிபட்டு சாகிறதுக்கு பதிலா ராமர் கையிலேயே அடிபட்டு போலாம் அப்படின்னு அந்த பஞ்சவடி ஆசிரமத்தில் திடீர்னு ஒரு தங்கத்திலேயே ஒரு மான் புல்லு சாப்பிடுறது தெரியுது. உடனே சீதை வந்து பார்க்கறா, ராமரை கூப்பிடுறா. ஆகச்ச ஆகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்ரா சஹ அனுஜா. ராமா ராமா சீக்கிரம் வா, இங்க பாரு மான. இதை நாம பிடிச்சிட்டோம்னா நாம கௌசல்யாமாவுக்கு வனவாசத்தில் கிடைச்ச பிரசாதமா கொடுக்கலாம். உடனே ராமர் அப்ப லக்ஷ்மண சுவாமி வரார். லக்ஷ்மணா அங்க பாருங்கிறார். லக்ஷ்மணர் சொல்றார், அண்ணா இது மாயை, நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க, இதை நம்பாதீங்கன்னு சொல்லியும் லக்ஷ்மணன் சொல்றா, நீங்களும் நானும் தானே வசிஷ்டர் இடத்துல படிச்சோம். தங்கத்துல எங்கேயாவது மான் உண்டா? தங்கத்துல மான் உண்டா? மன்னி இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சீதையோ வேணுங்கிறார். உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இந்த மாதிரி சீதையை நீ ஜாக்கிரதையா இந்த இடத்துல பார்த்துக்கோ, நான் போய் அதை பிடிச்சிட்டு வரேன். ஒரு கால் அது நிஜமான மானா இருந்தா நம்ம கையில் அகப்படும், மாயையா இருந்தா எனக்கு என்ன பயமா, அதை அடிச்சிடுறேன். இப்படி கிளம்பி அப்படி போகும்பொழுது கம்பராமாயணத்தில் சொல்றார், ஒன்று தனக்காவது தெரியணும், இல்லை பிறர் சொல்லியாவது தெரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லி கேட்கலையே இந்த ராமர் அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு. மந்திரத்திலையோன் சொன்ன வாய்மொழி நீ மனதில் கொள்ளான், சந்திரர்க்கு உவமை சான்ற வதனத்தால் சலத்தை நோக்கி சிந்துரப்பவளச் செவ்வாய் முருவலன் சிகரச் செவ்வி சுந்தரத்தோழினான் அம்மானினை தொடரலுற்றான். மெனக்கட்டு அண்ணா வேண்டாம் வேண்டான்னு சொல்றானே, கேட்டிருக்க கூடாதா? விராட்டியோடைய முக உல்லாசத்தை பார்த்து ஓடினான் சபலத்தை நோக்கிங்கிறார். விராட்டியோட முக உல்லாசம், விராட்டியோட முகம் சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு மான பிடிக்கிறதுக்காக சபலம் அல்ப ஆசைக்காக போறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இப்ப எப்போதும்
ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரணும்னா லக்ஷ்மண சுவாமி தான் போவார். காட்டுல பழமோ காயோ ஏதோ எடுத்துன்னு வரணும்னா லக்ஷ்மணன் தான் போவார். இன்னைக்கு ஏன் லக்ஷ்மணன் அனுப்பாம ராமர் போறார் அப்படின்னா, ராமருக்கும் சீதைக்கும் பொதுவா வேணுங்கிறத தான் லக்ஷ்மணன் எடுத்துன்னு வருவாராம். சீதைக்கு வேணும் அப்படின்னா அது ராமர் தான் சம்பாதிச்சு தருவாராம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவள் வாய் திறந்து இது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லையா சீதை. அப்ப அந்த சீதை இன்னைக்கு இந்த மான கேட்டிருக்கான்னும் பொழுது அதை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அப்படி ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டே போயிட்டாரு. லக்ஷ்மணனை இருன்னு சொல்லிட்டு ராமர் போறார். அந்த மான் போய் கொஞ்சம் தூரம் நிக்கிறது, மறுபடியும் ராமர் வரும்போது ஓடுறது. இப்படி ஓடிண்டே இருக்கும் பொழுது ராமருக்கு தோன்றது இது ஏதோ மாயை தான் போல இருக்குன்னு சப்தவேதிங்கிற அம்புனால அந்த மான் அடிக்கிறார். உடனே அந்த மான் மாய குரல் கொடுக்கிறது, ராமர் மாதிரியே சத்தம் பண்றது. ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா அப்படின்னு ஓடி அடிபடுறது. அது அப்படின்னு அடிபடுறது. அது உடனே சீதைக்கு கவலை வருது. சீதை லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான், லக்ஷ்மணா அண்ணாவுக்கு ஆபத்து போல இருக்குப்பா, நீ உடனே போய் காப்பாத்து. உடனே லக்ஷ்மணன் சொல்றார், பன்னகாசுர கந்தர்வ தேவதானவராட்சசைஹி அசக்யஸ்தவ வைதேஹி பர்த்தா சேதும் ந சம்சயஹ. அண்ணாவுக்கு ஆபத்தா? மன்னி நீங்க கவலைப்படாம இருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆபத்தை போக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு, அப்பேற்பட்ட பிரபுக்கு எங்கேன்னு ஆபத்து வர போறது? உடனே இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றார். இல்லப்பா இப்போ சாதாரணமா கத்தல, ராமரே கத்தினா மாதிரி இருக்குப்பா, அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனா அப்படி சொல்ல சொல்ல சீதையால தாங்க முடியாம வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுண்டு ராஜ்யத்தை தான் பரதன் புடிங்கண்டான்னு பார்த்தா, நீ கூட இங்க வந்து ராமருடைய பிராணனை புடுங்கிறதுக்கு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டாலாம் சீதை. உடனே கோபத்துல சீதையை அப்படி ஒரு தடவை பார்த்தார். உடனே கண்ணை கீழே வச்சுட்டார். உடனே சீதையை அப்படியே இங்கேருந்தே கீழே குனிஞ்சுட்டே சொல்றார், இதுவரைக்கும் உங்களை கௌசல்யா அம்மான்னு நினைச்சுன்னு இருந்தேன், இனிமேல் உங்களை கைகேயி அம்மான்னு நினைச்சுக்கிறேன். சீதையினுடைய தவிப்பை பார்க்கிறார். உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு நீங்க வெளில வராதீங்க, உங்களுக்கு அந்த தேவர்கள் காவலா இருக்கட்டும், பஞ்சபூதங்கள் காவலா இருக்கட்டும், மற்ற தேவதைகள் எல்லாரும் அவரவர்கள் மற்ற தெய்வங்கள்லாம் காவலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு லக்ஷ்மண சுவாமி மனசே இல்லாம வரார். ஏன்னா இந்த சீதையை கடத்தணும்னா ராமர் மட்டும் போனா போறாது, லக்ஷ்மணனோடையும் ராவணனால ஜெயிக்க முடியாது. அப்ப லக்ஷ்மணனையும் தனித்து அனுப்பினாத்தான் இங்க சீதையை தூக்க முடியும் அப்படின்னு அந்த ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டு வரான். ராமாயண காலத்திலேயே சொல்றார், கண்ட சன்னியாசிகளை நம்பிடாத, காவி வேஷ்டி உடுத்தின்றவர்கள் எல்லாம் நம்பிடாத, சன்னியாச தர்மத்தில் இருக்கிறவா யாருங்கிறது நமக்கு தெரியலன்னா கண்ட சன்னியாசியை நம்பிடாதேங்கிறார். கண்ட சாமியார நம்பாத, சன்னியாசின்னு இல்லை சாமியார். ஏன்னா சன்னியாச தர்மம்ங்கிறது உயர்ந்த தர்மம், அந்த தர்மத்தில் யார் வர முடியும் அப்படின்னு இருக்கு, எல்லாரும் வந்துட முடியாது. சும்மா காவி வேஷ்டி உடுத்தின்றாலா அவளை சன்னியாசின்னு சொல்லிட முடியாது. அதனால இந்த சீத்தை எப்படி இருக்கும்போது ராவணன் சன்னியாசி வேஷம் போட்டு வரான் பிக்ஷை அப்படிங்கிற வியாஜத்துல. ராவணன் அப்படி வந்ததுமே சீதா சொன்னான், கொஞ்சம் பொறுத்துருங்கோ, இப்ப எங்க ஆத்துக்காரர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம்தான், அவர் வந்ததும் நாங்க 2 பேருமா சேர்ந்து பிக்ஷை போடுறோம் அப்படின்னதும் உடனே ராவணன் சொன்னா, கடன்னு சிரிச்சான். சீதை, நான் என்ன ஒரு சன்னியாசி பிக்ஷை வாங்க நினைச்சிட்டியா? நான் வந்து லங்கேஸ்வரன் ராவணன், எனக்கு வந்து எவ்வளோ பெரிய சொத்து ஐஸ்வர்யங்கள்லாம் என்கிட்ட இருக்கு,
நீ எனக்கு என் கூட இருந்துடு. ஏன்னா உன் ராமன் கையால் ஆகாதவன், உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சிருக்கான் பார். நீ மட்டும் எனக்கு இணங்கி வந்துட்டேன்னா உன்னை மந்தோதரிக்கு மேலே சௌக்கியமாக வச்சுக்கிறேன் அப்படின்னதும் உடனே சீதைக்கு கோபம் வந்தது. உடனே அவ சொன்னா, எதந்தரம் ராமசிம்ம சமுத்திரயோகோ, ராமசிம்மம் எங்க, ராவண கழுதணி நீ எங்க, ராம சமுத்திரம் எங்க, ராவண குட்டை எங்கடா? ராமருக்கு நீ எந்த விதத்துல சமமாக முடியும்? பலத்துல சமமாக முடியுமா? பராக்கிரமத்துல சமமாக முடியுமா? பயல பெருசா நீ இப்போ ராமருக்கு முன்னாடி நீ பெரிய பலசாலி மாதிரி இங்க நிக்கிற. ராமர் இல்லாத நேரத்தில் வந்துட்டு என்கிட்ட நீ பெரிய பலசாலின்னு பேசிக்கிறியா அப்படின்னு மிரட்டினான். உடனே இவன் சொன்னா, நான் என்ன என் ரூபத்தை உனக்கு காட்டல, இப்ப காட்டுறேன் பாருன்னு ஒரு அட்டகாசம் ஆஸ்போட்டனம் பண்ணா. 10 தலை 20 கையோட வந்ததும் சீதை பயந்து அங்க இங்க ஓடுறான். அவள் அப்படியே பிடிச்சி ஆகாச மார்க்கமா அழிச்சுட்டு போறான். ஆமந்திரயே ஜனஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹ. ஒவ்வொரு மரம் மட்டையா பார்க்கறான். கோதாவரி நதிக்கு போறா சீதை. இதுபோல என்ன இந்த ராவணன் கடத்திண்டு போறாங்கிற விஷயத்த ராமர்கிட்ட சொல்லிடு. சீதையை அப்படி தூக்கிட்டு போறான். அப்போ எதிர்க்க ஜடாயு வரார். அந்த ஜடாயு ராவணனை பார்த்து, நீ இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பாவம் பண்ணாதேன்னு சொல்லி அந்த ராவணனுடைய சண்டை போடுறார். யுத்தம் நடக்கிறது. ராவணனுடைய சாரதிய வதம் பண்றார், தேரை உடைக்கிறார், எல்லாமே தன்னுடைய ரெக்கையினாலேயே ஜடாயு பண்றார். ராவணனுடைய வில்லுடைய நான் கயிறை அறுத்துடுறார். உடனே ராவணன் கோபப்பட்டு சந்திரஹாசம் அப்படிங்கிற ஒரு கத்தி, அந்த சந்திரஹாசம்ங்கிற ஒரு கத்தியினால ஜடாயுவனுடைய சிறக அறுத்துடுறான். அதனால அவர் பறக்க முடியாம கீழே விழுந்து விடுறார். உடனே சீதா பிராட்டி ஜடாயுவை போய் ஆலிங்கனம் பண்ணிண்டு, ராமர் வர வரைக்கும் உங்க புராணன் இருக்கட்டும், இதுபோல ராவணன் என்ன கடத்திண்டு போறாங்கிற விற்த்தாந்தத்தை சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்ல, உடனே சீதையை ஒரு கட்டு கட்டின்னா ஆகாச மார்க்கமா தூக்கிண்டு போயிட்டான் ராவணன். போற வழியில ரிஷ்யமூகத்துல சில வானரர்கள் உட்கார்ந்துருக்கா. சீதா பிராட்டி அவ மேல சில ஆபரணங்களை துணியில கட்டி கீழே போடுறான். ராவணன் லங்கைக்கு அழைச்சிட்டு போய் சீதைக்கு தன்னுடைய ராஜ்யத்தை காட்டுறான், ஐஸ்வர்யத்தை காட்டினான். சீதா அதுலலாம் மயங்கலை. இவளை இப்படிலாம் மயக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அசோகவனம்ங்கிற சோகவனத்துல நிறைய ராட்சசிகளுடைய மத்தியில சீதையை காவலுக்கு வச்சுட்டான். சீதை அங்க ராமத்தியானம் பண்ணிட்டே இருக்கா. இங்க ராட்சசம் மிருகரூபேன சரந்தம் காமரூபினம் நிகத்ய ராமோ மாரீசம் தூர்ணம் பதி நிவர்த்தத தஸ்ய சன்பரமானஸ்ய திருஷ்டுகாமஸ்ய மைथिलीம் க்ரூரஸ்வனோத கோமாயுः வினநாதாஸ்ய பிருஷ்டதः. மாரீசனை வதம் பண்ணிட்டு ராமர் ஓடி வரார். நல்ல சகுனமா தெரியல. எதிர்க்க லக்ஷ்மணன் வந்ததை பார்த்து அவனை சத்தம் போட்டார். கொனு லக்ஷ்மண வைதேகி, ஏன் சீதையை விட்டுட்டு வந்த? லக்ஷ்மணா என்ன ஆச்சுப்பா, எதுக்கு சீதையை விட்டு வந்த? அசுரர்கள் ராட்சசர்கள் இருக்கிற சன்னிதானமாச்சே, இப்படி தனியா விடலாமா என்று லக்ஷ்மணனின் கையையும் பிடிச்சுண்டு அங்கேருந்து ராமர் ஓடி வரார். ஆசிரமத்தில் சீதை இருப்பான்னு பார்த்தா பிரதிஸ்ரயம் பிராப்ய சமீக்ஷ சூன்யம், எங்கேயுமே சீதை இல்லை. ஹே சீதை மைथिली அப்படின்னு குரல் கொடுக்கிறார். விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன்சஹாம் கிரீம் ஸ்தாபினதா நதீன் பப்ராம விலபன் ராமஹா சோகபங்கார் நவப்ளுதா. ஒவ்வொரு மரத்துக்கு மரம் சீதையை கண்டியா சீதையை கண்டியான்னு கட்டிண்டு கதறிண்டு ஓடுறார். அசோக சோகாபனுத சோகோபகத சேதனம் தொன்னாமானம் குருக்ஷிப்ரம்
பிரியா சந்தர்ஷனேன மாம். அசோக மரமே, நீ சோகத்தை நீக்கிறதுனால தான் உனக்கு அந்த பேர் வந்தது. என் சீதையை பாத்தியா? வில்வ விருட்சமே, என் சீதையை பாத்தியா? சே, இதெல்லாம் ஆம்பள மரம், அதனால இதெல்லாம் சொல்லாது. ஸ்திரீ மரத்தை போய் கேட்கணும். சா கதம்ப பிரியா பிரியா கதம்ப யதிதானீஷே சம்சசீதாம் சுபானனாம். கதம்ப மரமே, கதம்ப புஷ்பம்னா சீதைக்கு ரொம்ப பிடிக்குமா? ஒரு கால் அந்த பூ பறிக்க வந்தாளா அப்படின்னு அந்த கதம்ப கொடியை கட்டின்னு கேட்கிறார். மான கண்டா பிரியமாச்சேன்னு மானோட மானா கூட்டத்தில் இருக்காளோன்னு பார்த்தா அந்த மான் அதுவும் பெசாம இருக்கு. எல்லா மானும், ஒரு மான் மட்டும் அப்படியே பூமியை தலையால அந்த கம்புனால, தன் கொம்புனால பூமியை புரண்டி தென் திசையை நோக்கி காமிக்கிறதும். இந்த மானுக்காவது ஒரு திசை தெரியறதே. லக்ஷ்மணா, இனிமேல் நான் எப்படிப்பா உயிரோட இருப்பேன்? என் உயிரை விட்டுட்டு நான் பரலோகம் போனாலும் பரலோகத்துல அங்க தசரதர் கேட்பாரே, சீதையை விட்டுட்டு ஏன் வந்தேன்னு. அயோத்தி போயிடலாம் அப்படின்னா, அயோத்தியில சீதையை தியாகம் பண்ணிட்டு உனக்கு என்னத்துக்கடா இப்படி ஒரு பிராணன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாளே. நிவத்தவனவாசஸ்ச ஜனகம் மிதிலாதிபம் குஷலம் பரிபிருச்சந்தம் கதம் சக்ஷே நிரீக்ஷிதம். அயோத்திக்கு நாங்க திரும்பி போனா நம்ம ஜனக மகாராஜா 14 வருஷம் ஆச்சு குழந்தைய பார்த்து சீத்தை எங்கன்னு கேட்டா அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்றது? காடமாஸ்லிஷ்ய பரதः வாச்யோ மத்வசனாத்வயா அனுஜ்ஞாதோசி ராமேன பாலயேதி வசுந்தராம். பரதனோ நாளை எண்ணின்றிருக்கான், அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். லக்ஷ்மணா, இனி நான் வெளியில தலைய காட்ட முடியாதுப்பா, என் பிராணன் இப்படியே போனா போகட்டும். நீயாவது அயோத்திக்கு திரும்பி போய் பரதனை சமாதானம் பண்ணு. பரதனை சமாதானம் பண்ணி அண்ணாக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்தெடுத்து அண்ணாவால வர முடியாதுன்னு சொல்லிடு என்று சொல்ல, உடனே லக்ஷ்மண சுவாமி கதர்றார். பயவிகலமுகஸ்து லக்ஷ்மணோபி வெதிதமனா விஷமாதுரோ பபூவ. லக்ஷ்மணர் தைரியம் இழந்தார். ஆனா கொஞ்சம் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிட்டு, அண்ணா கொஞ்சம் தேடுவோம், நாம விரக்தி அடையக்கூடாது, கோதாவரி நதி தீரத்தில் போய் பார்ப்போம், ஒரு கால் அங்க ஜலம் எடுத்துன்னு வர கூட போயிருக்கலாம் அப்படின்னு அங்க போனா அங்க ஒரு கல், அதுல தான் சீதை உட்காருவா. அஸ்மின்மயா சார்த்தமுதாரஷீலான் ஷிலாதலே பூர்வமுபோபவிஷ்டாம் காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். லக்ஷ்மணா, அன்னைக்கு இந்த கல்லுல உட்கார்ந்துட்டு தான் நன்னா பேசிட்டு இருந்தா. இப்ப அந்த கல்லு என்ன பார்த்து கேட்கறது, சீதை எங்க, என்ன நடந்திருக்குமோன்னு தெரியலப்பா. அவனுடைய கர்மாவை அனுபவிப்பான்னு சொல்லுவான். நான் என்ன பாவம் செய்தனோ தெரியலையே, ரொம்ப கஷ்டப்படுறனே. ஆதித்ய போலோ, எனக்கு தெய்வ அனுகூலம் இல்லையா? தெய்வ அனுகூலம் இல்லையா? ஆதித்ய போலோகிருதாகிருதஜ்ஞ லோகஸ்ய சத்யான்ருத கர்ம சாட்சின் மம பிரியாசா க்வகதாஹிருதாபாம் சம்சஸ்வமே சோகஹ தஸ்ய சர்வம். நான் சீதையை ஆசிரமத்துல எந்த நிலைமையில விட்டுட்டு போனனோ அப்படியே கொண்டு கொடுக்கட்டும் தெய்வம். இல்ல எனக்கு எங்க இருக்குங்கிற இடத்த சொல்லட்டும், நான் சம்பாதிச்சுக்கிறேன், அப்பேற்பட்ட திறமை எனக்கு இருக்கு. அதனால 2 தெய்வத்தை கூப்பிடுறார் ராமர். லோகத்துக்கே சாட்சியா போயின்னு இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை பார்த்து, என் சீதை எங்க போனா என்ன ஆனா அந்த கதையை எனக்கு சொல்லு அப்படின்னும், எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய வாயு பகவானை பார்த்து கேட்கிறார், நீ என் சீதை எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லு. 2 தெய்வத்தை ராமர் இங்க கேட்கிறார். 2 தெய்வம். ராமர் இப்ப தெய்வமா இருந்து கேட்டார்னா அது வேற நிலை. மனுஷனா இருந்து கேட்கறதுனால தெய்வம் உடனே பதில் சொல்லல. தெய்வம் சமயம் பார்த்து தான் உதவி பண்ணும். மனுஷனா இருக்கிறதுனால மறைமுகமா இருந்துதான் பண்ணும். அதனால இவர் 2 தெய்வத்தை கேட்டார், சூரியன் வாயு. அந்த சூரியன் சுக்ரீவனை கொடுக்கிறது, வாயு ஹனுமான தருது. பெருமாள் இவர் 2 பேரையும் வச்சுட்டு தான் சீதையை அடைய போறார். இவ்வளவு நேரம் மனுஷனா கேட்ட ராமர் இப்போ பெருமாளா கேட்கிறார். ஒரு மான் தென் திசையை நோக்கி
அப்படி தன்னுடைய கொம்பை இப்படி சுரண்டி சுரண்டி காமிச்சதும், லக்ஷ்மணா, இந்த சர்வ லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் 14 லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடத்துலையும் நான் கதறி கதறி கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்லல. இத்தனை ஜீவராசிகள்ல ஒரு மானுக்கு என் மேல இருக்கக்கூடிய ஒரு கருணை கூட யாருக்கும் இல்லையா? லக்ஷ்மணா, இவ்வளவு நாளா நான் தர்மம் என்ன ரட்சிக்கும், தர்மம் ரட்சிக்கும்னு சொல்லுவாளே, அந்த தர்மத்துல இதுவரை நான் மூச்சை பிடிச்சிட்டு காத்துண்டு வந்தேன். அந்த தர்மம் என்ன ரட்சிக்கல. சீத்தை அனுஷ்டிச்சுண்டு வந்த தர்மமும் அவளை ரட்சிக்கல. கடைசியில ஏதோ ஒரு ராட்சசன் அவன் கொண்டு போயிட்டான் சீத்தையை அப்படின்னா, அந்த ராட்சசனுக்கு இந்த உலகம் பயப்படுறது, என்ன கண்டு இந்த உலகம் பயப்பட மாட்டேங்கிறது. நான் இப்போதே கேட்கிறேன், எனக்கு சீத்தை என்ன ஆயிட்டாங்கிறத இந்த தேவதையில ஒருத்தராவது சொல்லட்டும். சர்வபூதங்கள்ல யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லக்கூடாதா? இல்ல ஆகாசத்தில் இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்கள் சொல்லக்கூடாதா? இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மாதிகள் எனக்கு சொல்லக்கூடாதா? அப்படின்னா எல்லாரும் பதறி போயிட்டாலும், எல்லாரும் பதறி போயிட்டா. சீதை மேல ராவணன் இப்படி கை வச்சதுமே உடனே எல்லாரும் பிரம்மலோகத்துல போய் பயந்துண்டு பிரம்மா கிட்ட சரணம் அடைஞ்சாலும், இது மாதிரி ராவணன் சீதையை கடத்திட்டான் அப்படின்னதும் உடனே பிரம்மா தியானத்துக்கு போயிட்டார். பிரம்மா தியானத்துக்கு போயிட்டு சொன்னார், தேவர்களே, இந்த விஷயத்துல நாம செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பெருமாள் சங்கல்பிச்சுதான் இப்பேற்பட்ட காரியம் நடக்கிறது. செய்ய வேண்டிய காரியத்தை ராவணன் செஞ்சிட்டான். இனிமேல் அந்த ராவணன் அழிஞ்சிடுவான். ராவண வதம்தான் எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு நோக்கமானால் அப்படி அவன் செய்யாத போனா பெருமாளுக்கு இப்பேற்பட்ட கோபம் வராது. அதனால இப்ப அந்த ராவணனுடைய சைன்யமே நிர்மூலமாகி அப்பேற்பட்ட ராவணனும் அழிவான், எல்லாரும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மா. ஆனா இங்க ராமர் சொல்றார், துஷ்டனுக்கு துஷ்டனான என்னிடத்துல இந்த தேவர்கள்லாம் பயப்படல. ஏன்னா என்னுடைய பிரபாவத்தை நான் காட்டாததுனால. என் பிரபாவத்தை காட்டுறது முக்கியம் இல்ல, ராவணனுடைய ஆர்ப்பாட்டம் தான் பெருசா இருக்கு. இப்போ என்னுடைய மிருது தன்மையை கண்டு யாரும் பயப்படல. சர்வபூதங்களை என்ன கையால் ஆகாதவன்னு நினைக்கிறது லக்ஷ்மணா. அப்படியானா என் சக்தியை காட்டுறதுதான் இப்போ மதிப்பு. அப்படின்னா நான் என் சக்திக்கு பெருமை கேட்கல, சத்தியத்துக்கு பதில் கேட்கிறேன், தர்மத்துக்கு பதில் கேட்கிறேன். தர்மத்துல நிக்கிற என்ன கண்டு லோகம் பயப்படல, அதர்மத்தில் இருக்கக்கூடிய ராவணனை கண்டு உலகமே பயப்படுறதுன்னா அப்போ தர்மத்தை செய்தவன் கஷ்டப்படுவான், அதர்மத்தை செய்தவன் சௌக்கியமா இருப்பான்னு சொன்னா, அப்ப தர்மாதர்ம வியவஸ்தையே மாறிடுத்துன்னு சொன்னா, இந்த ஜகத்தினுடைய வியவஸ்தையே நான் மாத்திடுறேன். நரகத்தை சொர்க்கமாக்கிடுறேன், சொர்க்கத்தை நரகமாக்கிடுறேன், சர்வ நட்சத்திரங்களையும் கீழே உதுத்திடுறேன், சூரியனை பேதிச்சிடுறேன், இப்பொழுதே பிரளயத்தை உண்டாக்கிடுறேன். கொண்டு வாயன் கோதண்டத்தை. நாசயாமி ஜகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம். நான் சக்கரபாணியாக ஆகி பிரபஞ்சத்தை அழிக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நான் மனுஷனாவே இருந்து கோதண்டபாணியாவே இருந்து சர்வ ஜகத்தையும் அழிப்பேன். என் இஷ்டத்துக்கு நான் ஜகத்தை சிருஷ்டி பண்ணிக்க போறேன். கொண்டு வாயன் கோதண்டத்தை அப்படின்னதும் லக்ஷ்மண சுவாமி உடனே ராமர் திருவடியில விழுந்து சரணாகதி பண்றார். ஒரே சரணாகதி. லக்ஷ்மணர் பார்த்து ராமரை பார்த்து சொல்றார், சந்திரே யதா பிரபா. சந்திரன் சுட்டுடுத்த, எப்பொழுது சூரியன் தான் சுடும், சந்திரன் சுடலாமா? குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நீர் போய் சுடலாமா? எவனோ ஒருத்தனை கண்டு உலகமே பயப்படுறதுன்னும் பொழுது அந்த உலகத்தை நீங்களும் மிரட்டலாமா? எவனால உலகம் பயப்படுறதோ அவனை கண்டுபிடிச்சு நீங்க அடிக்க வேண்டாமா? நீங்களும் இப்படி லோகத்தை மிரட்டக்கூடாது. உடனே அடுத்த க்ஷணத்துல ராமர், அந்த சீதையை எங்கப்பா தேடுவேன்? ஒரே க்ஷணத்துல ஜகத்தையே அழிக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் அடுத்த க்ஷணத்துல பரம கருணையும் சௌலபியமும் ராமர்கிட்ட. உடனே ராமர் லக்ஷ்மணர் இப்படி மறுபடியும் தேடிண்டு வரா. அங்க ரதம் உடைஞ்சு கிடக்கு, சாரதி செத்து போயிருக்கான். யாரோ சீதைக்காக சண்டை போட்டிருக்கா போல இருக்கேன்னு சிறகு ஒடிஞ்ச பறவையா பிராணன் போகக்கூடிய நிலையில ஜடாயு இருக்கார். உடனே அப்பான்னு போய் ராமர் ஜடாயுவ மடியில போட்டுண்டார். அந்த ஜடாயு சொன்னார், நிகிருத்த பக்ஷம் ருதிராவசிக்தம் தம் கிருத்தராஜம் பரிகிருஹ்ய ராகவஹ
क्व मैथिली प्राणसमा गतेति विमुच्य वाचम निपपात भूमौ. ராமர் ஆயுஷ்மன்னு அப்படின்னா விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல சீதையை கொண்டு போயிருக்கான் ராவணன். அந்த முகூர்த்தத்துக்கு என்ன மகிமைனா, அந்த முகூர்த்தத்துல யாருடைய பொருள் நஷ்டம் அடைஞ்செடுத்தோ அது அவளையே திருப்பி வந்து சேரும். அதனால நீ பயப்படாத, ராவணன் தான் உன் சீதையை கொண்டு போயிருக்காங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே பிராணனை விட்டுட்டார் ஜடாயு. இப்படி ஜடாயு உயிர் போனதும் புத்திரனுடைய மடியில தான் தகப்பனாருக்கு உயிர் போகணும். அது தசரதருக்கே கிடைக்கல, ஜடாயுவுக்கு கிடைச்சிருக்கு. உடனே இது ஒரு பக்ஷி தானேன்னு ராமர் நினைக்கல. இந்த கழுகுக்கு சம்ஸ்காரம் பண்றார். லக்ஷ்மணா, சிதைய மூட்டு. சம்ஸ்காரம் பண்றதுக்கு மிருகங்களுக்கு யாராவது பண்ணுவாளான்னா பண்றவர் தான் பிரமாணம், ராமர் தான் இதுக்கு பிரமாணம். அப்படிங்கிறதுனால அந்த கழுகுக்கு நெருப்பு வைக்கிறார். வைக்கும்போது ராமர் சொல்றார், யா கதிஹி யக்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யா கதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் அப்யனுஜ்ஞாதஹ கச்ச லோகான் அனுத்தமான். இதுவரைக்கும் யஜ்ஞசீலர்களா இருக்கக்கூடியவர்கள் எந்த உத்தம லோகத்தை அடைவார்களோ அந்த உத்தம லோகத்தை தாங்கள் அடைய கடவது. மேலும் எனக்காக உயிரையே விடுவன்னு சொல்லி இப்ப உயிரை தியாகம் பண்ண இந்த ஜடாயுவுக்கு என்னுடைய இஷ்டம் வைகுண்டத்துக்கு போ அப்படிங்கிற ஒரு புண்ணியத்தை நான் தரேன். வைகுண்டத்துக்கு போன்னு சொல்றாரேன்னா, வைகுண்டம்ங்கிறது இவருடைய சொந்த சொத்தா இருக்கிறதுனால, சொந்த இடமா இருக்கிறதுனால ஜடாயுவை அனுப்புறார். ஏன்னா இவர் தான் அங்க ஜடாயுவை பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பு தர போறதும் பகவான் தான். அதனால என் இஷ்டம் வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நெருப்பு வச்சார். அப்பேற்பட்ட ஜடாயு உடனே மோட்சத்துக்கு போகல. ஏன்னா அப்புறம் ராமாயணம் சீதையும் ராமரையும் பிரிஞ்ச துக்கத்துல போறார். ரெண்டு பேரும் சேர்ந்தாலாங்கிறது வைகுண்டம் போனா தெரியாது. அதனால கொஞ்ச காலம் சொர்க்கத்துல இருந்துட்டு பட்டாபிஷேகமானதுக்கு அப்புறமா நீ வைகுண்டம் போகலாம் என்று ராமர் கிரமமா அவருக்கு முக்தியை கொடுத்தார் என்கின்ற இந்த ஜடாயு மோட்சம். இதோட இன்னைக்கு நாம கதையை நிறுத்திப்போம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியா நாளைக்கு சிரவணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.